நம்ப முடியவில்லை. எனினும் நம்பித்தானாக வேண்டும். எல்லோரும் சொல்கிறார்களே. அவளுக்கு திருமணம் என்று மட்டும் சொல்வார்களானால் நான் நிச்சயம் நம்பியிருப்பேன். எப்படிப்பட்ட பெண்ணுக்கும் திருமணம் நடந்துவிட பணம், நகை நட்டு, சீர்செட்டு இருக்கின்றனவே. இவளிடமும் அவை உண்டு. அவை அவள் கழுத்திலே மங்களனானை ஏற்றுவித்துவிடும். ஆனால் இவளின் திருமணம் காதல் திருமணம் என்று சொல்வதால் தான் நம்ப முடியாமல் வியப்பின் விளிம்பை தொட்டு கொண்டிருக்கிறேன். அவள் காதலித்தாளாம். இப்போது திருமணமும் பண்ணிக்கொள்ளப் போகிறாளாம். எனக்கு அவளை நன்றாகவே தெரியும் என்பதால் தான் இந்த செய்தியால் குழம்பிக் கொண்டிருக்கிறேன். கமலாவா காதலிக்கப்படுகிறாள்? அப்படி அவளை போய் காதலிக்கிறவன் யாரடா என்று புருவம் தூக்கி எங்கள் அலுவலகமே கேட்கிறது. ஆமாம், அந்த ஆள் யார்? கமலாவுக்கு முகம் இருக்கிறது, ஆனால் அதில் மென்மை இருக்காது. நீளமான தலை பின்னலும் பூச்சுற்றலும் சேலை கட்டலும் இல்லை என்றால் அவளை பெண்ணென்றே நினைக்கத் தோன்றாது. கூட்ட வேளையில் பேருந்தில் ஏறுகிற போது பார்க்க வேண்டும். ஒரு 10 பேரையாவது இடித்து தள்ளிவிட்டே ஏறுவாள். அம்மாடி, இவள் என்ன பொம்பளைதானா? இந்த இடி இடிக்கிறாளே, இரும்புல செய்த கையும் காலுமோ என்று இடிப்பட்டவர்கள் எரிச்சலாய் கத்துவார்கள். ஆண்கள் கூடத்தான். எங்கள் அலுவலகத்தில் அவளுக்கு நாங்கள் வைத்திருக்கும் பெயர் கொட்டாப்புளி. தட் தட் என்று பூமி அதிர அவள் நடந்து வருவதே ஒரு சிப்பாயின் நடை போலவே இருக்கும். ஓர் ஆணிற்குரிய மூர்க்கத்தில் அவளிடம் 90% தேரும். மீதி 10% தான் பெண்மை அடையாளப்பட வேண்டும். எவருக்கும் அவளை ஒரு பெண்ணாய் பார்க்க தோன்றாது. ஆனால் எவனுக்கோ தோன்றியிருக்கிறதே. அவளை காதலித்திருக்கிறானே, அந்த அப்பாவி யார்? ஒருவேளை இவளின் பணம், நகை, சீர், சம்பளம் எல்லாவற்றையும் கணக்கு போட்டு பார்த்து காதலித்திருப்பானோ? ஆமாம், அப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லையெனில் அவளை போய் காதலிக்க எவனுக்கும் தோன்றாது. காதலுக்கு கண்ணில்லை என்பார்களே. ஒருவேளை அவன் பார்வையற்றவனாக இருப்பானோ? இருக்காது, இருக்க முடியாது. இவள் போய் ஒரு குருடனை ஒரு நாளும் காதலிக்க மாட்டாள். அப்படியானால் இந்த காதல் எப்படி உண்டாயிற்று? எதனால் உண்டாயிற்று? காதலிக்கிற புண்ணியவான் யார்? வினாக்களின் அடுக்குதல்களால் மேலும் குழம்பினேன். அந்த அபூர்வமான காதலனை குறித்த விவரம் தெரிகின்ற வரையில் என்னை தூக்கம் அணைப்பதாய் இல்லை. கமலாவிடமே போய் அவன் யாரென்று தெரிந்து கொள்ளலாமே என்று யோசித்தேன். எனினும் தயங்கினேன். நாங்கள் ஒரே அலுவலகத்தில் பணிபுரிந்த போதும் கூட அதிகமாய் நெருங்கி பழகுவதோ தாராளமாய் பேசுவதோ கூட கிடையாது. நேருக்கு நேர் பார்க்கிற போது ஒரு புன்னகை பரிமாற்றம் மட்டும்தான். கமலாவை பார்க்கிற போது ஒரு வேடிக்கை பொருளை பார்க்கிற உணர்வும் இரகசியமாய் சிரிக்க வேண்டும் போன்ற உந்துதலும் தான் எனக்கு ஏற்படுமே அல்லாமல் வேறு எந்த மாதிரியான எண்ணமும் தோன்றுவதே இல்லை. அதனால் அவளிடம் அதிகமாய் பேசியது கூட இல்லை. இப்போது இந்த அளவு அவளை பற்றி சிந்தனை பண்ணுகிறேன் என்றால், அட, இவளையும் கூட ஒருவன் காதலிக்கிறானாமே என்கிற வியப்பை தெளிய வைத்து கொள்கிற முயற்சியால்தான். அவள் திருமண அழைப்பை நீட்டுகிற போது தெரிந்துவிடப் போகிறது அவன் யார் என்பது. அதற்குள் இது மாதிரியெல்லாம் தவிப்பது ஏன் என்று என்னையே சமாதானம் செய்து கொள்ள பார்க்கிறேன். எனினும் மனதின் அந்த குறுகுறுப்பு மட்டும் அடங்குவதாக இல்லை. அந்த அப்பாவி யார் என்பதை அறிவதில் முனைப்பாக நின்றது. இது மாதிரியான செய்திகளை எல்லாம் விரல் நுனியில் வைத்திருப்பது செண்பக தேவிதான். அக்கப்போர் அனைத்தும் அவளுக்கு அத்துப்படி. அலுவலகத்தில் வந்து பணிபுரிகிறாளோ இல்லையோ, இது மாதிரியான செய்திகளை எல்லாம் திரட்டுப்பால் சாப்பிடுகிற ருசியுடன் திரட்டி வைத்திருப்பவள் அவள்தான். அவளை கேட்டால் தெரிய வரலாம். தெரிந்து கொண்ட பின்னர்தான் என் குறுகுறுப்பு அடங்கம் போல் இருந்தது. கோப்புகளை ஒதுக்கி ஓரம் கட்டிவிட்டு செண்பக தேவியின் மேசைக்கு போனேன். வம்பு பேச ஆள் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியுடன் புன்னகையோடு என்னை ஏறிட்டாள் அவள். என்ன திடீர்னு வந்தாப்பல என்று குறும்புடன் கேட்டாள். அவளின் மகன் கல்லூரிக்கும் போயாயிற்று. எனினும் இப்போதும் கூட நறுக்காகவே உடை அணிவாள். பொருத்தமாக வண்ணம் பார்த்து அணிந்து வருவதில் அவளுக்கு நிகர் அவளேதான். இன்றும் இளம் பச்சை வண்ணத்தில் மின்னினாள். நான் சிரித்தபடியே, உங்களை தேடி வர்றதானால் எதுக்காக வருவாங்க? உங்கள்கிட்டே சேமிப்பாய் இருக்கிற செய்தி மூட்டையிலிருந்து ஏதாவது ஒன்றை உருவிட்டு போகலாம்னு தான் வருவாங்க என்றேன். பெரிய அளவில் சிரித்த செண்பக தேவி, ஓ தாராளமாய். எனக்கு நீங்கள்லாம் தகவல் நிலையம்னே பட்டப்பெயர் வச்சு அழைக்கிறப்ப நானும் அதுக்கேற்றாப்பல இருக்க வேணாமா? சரி, என்ன வேணும் சொல்லுங்க என்று கேட்டாள்.
நம்ம கொட்டாப்புளி கமலா யாரையோ காதல் பண்ணுறாளாம், திருமணமும் பண்ணிக்கொள்ள போகிறாளாம். ஆமாம், இதில் என்ன அதிசயம் இருக்கு? ஒரு பெண்ணாய் பிறந்தவள் என்னைக்காச்சும் எவனையாச்சும் ஒருத்தனை கைப்பிடிச்சுதானே ஆகணும். அது பெண்ணாய் பிறந்தவளுக்குத்தானே. ஏன், கமலாவும் பெண் தானே. சேலை கட்டின ஆம்பிளை இருக்கட்டுமே, பிறப்பு என்னவோ பெண்ணுன்னு தானே இருக்கு. பிறப்பு இருந்தா போருமா, பெண்மை வேணாமா? அது கட்டிக்கொள்ள போறவன் பட வேண்டிய கவலை உங்களுக்கு எதுக்கு? அப்படி கவலையே படாமல் கண்ணை மூடிக்கிட்டு அவளை கட்டிக்க போற அதிசய பிறவி யாரோன்னு எனக்குள்ளே கேள்வி. நான் சொல்றேன் அவன் யாருன்னு. வீரலட்சுமி பட்டு சேலை கடையிலே வியாபார பிரிவிலே இருக்கான். உத்தம பாண்டியன்னு பேரு. எப்பவோ பட்டுச்சேலை வாங்கி வரதுக்குன்னு இவள் அங்கே போயிருப்பா போல இருக்கு. அவன் அங்கே சேலையை விரிச்சு காட்டுறப்ப மனசையும் விரிச்சு காட்டியிருப்பான் போல இருக்கு. இவளும் சேலையோட சேர்த்து அவன் மனசையும் வாங்கிட்டு வந்துட்டாள். காதல் தொடர்ந்துருச்சு. இப்ப திருமணத்திலே வந்து முடிய போகுது என்றாள் செண்பகதேவி. வீரலட்சுமி கடையிலே வேலை பார்க்கிற உத்தம பாண்டியனா? கடை பக்கமாத்தான் இருக்கு. ஆளை நேராவே பார்த்துடலாமே. இப்படி ஒரு பெண்ணை காதலிச்சு கட்டிக்க போறவன் எப்படி இருப்பான்னு நேர்லேயே பார்த்துடலாமே. மனசுல ஏற்பட்டிருக்கிற குறுகுறுப்பு ஓஞ்சு போயிருமே என்கிற எண்ணங்களுடன் நிமிர்ந்த நான், அப்படின்னா இப்பவே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வீரலட்சுமி பட்டு சேலை கடை பக்கமாய்த்தானே இருக்கு என்றேன் உற்சாகமுடன். நீங்கள் அவசரப்படுறதை பார்த்தால் காத்திருந்தவள் பெண்டாட்டியை நேத்து வந்தவன் கொண்டு போனது போல தோணுது என்றாள் செண்பகதேவி. நானா? ஆளை விடுத்தாயே. ஒரு கும்பிடு போட்டு விட்டு நகர்ந்தேன். இங்கே உத்தம பாண்டியன்கிறது யாருங்க? கல்லாவில் அமர்ந்திருந்த பெரியவரிடம் கேட்டேன். என்னை ஒரு முறை அழுத்தமாக பார்த்தவர், யாரு, புது மாப்பிள்ளையை கேட்குறீங்களா? அதோ பட்டுச்சேலை பிரிவிலே சேலையை விரிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கார் பாருங்க, அவர்தான் என்று சுட்டி காட்டினார். சேலை விசிறலுக்கு மேலே அவர் காண்பித்த முகம் தெரிந்தது. பளிச்சென்ற முகம்தான். நல்ல சிவப்பு முகம், குங்கும பொட்டு புருவ இணைப்பில். போய் பேசிட்டு வாங்க என்று பெரியவர் கூறுகிற போதே நமட்டு சிரிப்பு சிரிப்பதாய் பட்டது எனக்கு. அசட்டை பண்ணிவிட்டு உத்தம பாண்டியன் நிற்கிற பக்கமாய் போனேன். வாங்க ஐயா, சேலை பார்க்கணுமா? என்ன விலையில வேணும் பாருங்க என்று வரவேற்றான் அவன். முகமெல்லாம் சிரிப்புத்தனம். நான் சேலை பார்க்க வரல, உங்களை பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தேன் என்றபடி அருகில் போய் நின்றேன். என்னை பார்த்துட்டு போறதுக்கா என்று குரலில் ஒருவிதமான வெட்கம் காட்டி கேட்டவன் உடம்பை ஒரு வளைப்பு வளைத்து தன்னிடம் கூச்சம் இருப்பதை காண்பித்தான். புது மாப்பிள்ளை இல்ல, கூச்சப்படுதாரு என்றான் அருகில் நின்றிருந்த பையன் ஒருவன். அவன் கண்களிலும் பேச்சிலும் கூட குறும்பும் கிண்டலும் இருப்பதாகவே பட்டது எனக்கு. நான் கமலாவோட அலுவலகத்திலே வேலை பார்க்கிறேன். அவளை கட்டிக்க போற மாப்பிள்ளை பையன்னு உங்களை சொன்னாங்க. முன்னாடியே பார்த்து வச்சுக்குவோமேன்னு வந்தேன் என்று கூறிவிட்டு லேசாக சிரித்தான். அவனும் சிரித்தான். வித்தியாசமாக இருந்தது. திருமணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தானே இருக்காப்பல இருக்கு. நான் பேச்சு கொடுத்தேன். ஆமாம் என்று நெளிந்தான் உத்தம பாண்டியன். மாப்பிள்ளைக்கு திருமணம்னதும் வெட்கம் அள்ளிக்கிட்டில போகுது என்றார் அடுத்தாற்போல் ஆயத்த ஆடை பகுதியில் நின்றிருந்த விற்பனையாளர். சும்மா இருங்க என்று ஒரு வெட்டு வெட்டினான் உத்தம பாண்டியன். அந்த வெட்டும் முகபாவமும் மகுட ஆட்டம் ஆடுகிறவர்களின் பாணியில் வித்தியாசமாக இருந்தன. உன்னை பார்க்கணும்னு வந்திருக்காங்க, ஒரு காப்பி கீப்பி வாங்கி உபசாரம் பண்ண கூடாதாக்கும் என்று இழித்தான் பக்கத்தில் நின்ற பையன். சும்மா இருல, இடிக்காம பேசல என்று நெளிந்தபடியே சொன்னான் உத்தம பாண்டியன். திருமணம் ஆக போற புதுமாப்பிள்ளையை போய் இப்படி நக்கல் பண்றீங்களே, கொஞ்சம் அடக்கி வாசிங்க என்றான் பொடியன் குறும்பாக. எல்லோரும் குப்பென்று சிரிக்க உத்தம பாண்டியன் முகம் சிவக்க தலை குனிந்தான். சரி சரி, ஐயாவோட போய் ஒரு காப்பி வாங்கி கொடுத்துட்டு வா என்றார் ஒரு பெரியவர். காப்பியெல்லாம் வேணாம், இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். பார்த்தாச்சுல, போயிட்டு வரேன் என்று கிளம்பிவிட்டேன் நான். அந்த சூழ்நிலை ரசிக்கவில்லை எனக்கு. இப்படியா ஒரு ஆண் பிள்ளையை போட்டு கிண்டல் பண்ணுவார்கள்? ஆண் பிள்ளையா? நான் கிளம்பி வருகிற போது கல்லாவில் இருந்த பெரியவர், உத்தமையை பார்த்தாச்சா? நல்ல குணம், பட்டு பணிஞ்சு போற குணம், குடும்பத்துல சிக்கலே வராது. உத்தமையைப் போல ஒரு ஆள் கிடைக்கிறது பண்ணி வச்ச புண்ணியத்தால தான் என்றார். உத்தமையா? வியப்பை மனதுள் அழுத்தி கொண்டே சிரித்து விட்டு வெளியே நடக்கலானேன். இவர்கள் சொல்வது போல அவன் உத்தம பாண்டியன் இல்லைதான்.
அவள் என்று சொல்கிறார் போல், உத்தமி என்று அழைக்கிறார் போல் பெண்மைத்தனமுடன் தான் இருக்கிறான். இவனைப் போயா கமலா காதலித்தாள்? ஒரு மணித்துளிதான், மறு மணித்துளி தெளிந்து விட்டேன். அவளிடம் ஆண் பிள்ளைத்தனம் 90% இருந்ததென்றால் இவனிடம் பெண் பிள்ளைத்தனம் 90% இருக்கிறதே. இரண்டிலுமே இழப்பில்லை. ஒன்றில் இல்லாதது மற்றதில் இருக்கிறது. பெரியவர் சொன்னது போல குடும்பத்தில் சிக்கலே வராது. அவள் ஆணாய் நிமிர்கையில் இவன் பெண்ணாய் குலைவான். அப்புறமேது குழப்பம்? இவர்கள் பொருத்தமான இணைதான். தெளிவோடு மகிழ்வோடு நடக்கலானேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.